இந்த வீடியோவில் நடிகர் மோகன்லாலோட மனைவி பிள்ளைகளை பார்க்க போகிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நடிகர் மோகன்லாலும் ஒய்ஜி மகேந்திரனும் நெருங்கிய சொந்தக்காரங்க எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மோகன்லாலும் பிரபல நடிகர் கே பாலாஜியும் நெருங்கிய சொந்தக்காரங்க, அது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மோகன்லாலோட 2 அழகான வீடுகளையும் பார்க்க போகிறீங்க. மோகன்லாலுக்கு கொச்சியை தவிர வேறு எங்கெல்லாம் வீடுகள் இருக்குன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. ரஜினி, அனிருத் எல்லாம் கூட மோகன்லாலோட சொந்தக்காரங்க தான். அது எப்படின்னு பார்க்கலாம். மோகன்லால் இந்திய இராணுவத்திலையும் பணிபுரிகிறாரா, இது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலின் சொந்த ஊர் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் இருக்கும் பத்தனம்திட்டா. அவர் 1960ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அவருக்கு தற்போது 65 வயது. இது கேரளாவில் உள்ள கொச்சி மாநகரம். மோகன்லாலின் வீடுகள் இந்த கொச்சியில்தான் இருக்கின்றன. இவை மோகன்லாலின் சிறுவயது புகைப்படங்கள். உடன் இருப்பவர்கள் மோகன்லாலின் அப்பா, அம்மா. இவை பிற்காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். இந்த படங்களில் இருப்பவர் மோகன்லாலின் அம்மா. மோகன்லால் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர்தான் மோகன்லாலின் மனைவி. இவர் பெயர் சுசித்ரா. சுசித்ரா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். இந்த சுசித்ராவின் தந்தை யார் தெரியுமா? பிரபல நடிகர் கே பாலாஜி. பாலாஜி நடிகர் மட்டுமல்ல, தயாரிப்பாளரும் கூட. மோகன்லாலின் மாமனார் இந்த பாலாஜி ஐயாதான். சென்னையை சேர்ந்த பாலாஜி கேரளாவை சேர்ந்த மோகன்லாலுக்கு பெண் கொடுத்திருக்கிறார். பிரபல நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் இருக்கிறார் அல்லவா, அவரும் மோகன்லாலுக்கு நெருங்கிய உறவினர். எப்படி என்றால், நடிகர் கே பாலாஜியின் உடன் பிறந்த சகோதரிதான் ஒய்ஜி மகேந்திரனின் தாயார். ஒய்ஜி மகேந்திரனின் தாயார் பெயர் ராஜலக்ஷ்மி பார்த்தசாரதி. ஆக ஒய்ஜி மகேந்திரனின் சொந்த தாய்மாமன் மகளை தான் மோகன்லால் திருமணம் செய்திருக்கிறார். ஆக மோகன்லாலும் ஒய்ஜி மகேந்திரனும் உறவினர்கள் ஆகிறார்கள். ஒய்ஜி மகேந்திரனின் மனைவியின் தங்கை திருமதி லதாவைத்தான் ரஜினிகாந்த் திருமணம் செய்திருக்கிறார் அல்லவா. ஆகவே ரஜினியும் மோகன்லாலும் கூட சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள். ஒய்ஜி மகேந்திரனின் மனைவியின் சகோதரர் மகன்தான் இசையமைப்பாளர் அனிருத். ஆக அனிருத்தும் கூட மோகன்லாலின் சொந்தக்காரர் ஆகிறார். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகை, நாட்டிய கலைஞர் மற்றும் பாஜகவின் முன்னாள் எம்பி திருமதி வைஜெயந்தி மாலாவும் ஒய்ஜி மகேந்திரனின் உறவினர்தான். மோகன்லாலின் மனைவியின் சகோதரர், அதாவது மோகன்லாலின் மச்சான் திரு சுரேஷ் பாலாஜியும் சினிமா தயாரிப்பாளராக இருக்கிறார். மோகன்லாலுக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறார்கள். இவர்தான் மோகன்லாலின் மகன் திரு பிரணவ். இவரும் நடிகராகிவிட்டார். மலையாள படங்களில் நடித்து வருகிறார். இவர்தான் மோகன்லாலின் மகள் விஸ்மயா. விஸ்மயாவும் கேரள சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். அதோடு கவிதை எழுதுதல், ஓவியம் வரைவதில் இவருக்கு ஆர்வம் அதிகம். இதுதான் மோகன்லாலின் வீடு. கொச்சியில் மிக அழகாக பசுமையாக காட்சியளிக்கிறது இந்த வீடு. இந்த வீட்டு வளாகம் 1 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கும் என தோன்றுகிறது. மோகன்லாலின் மனைவி சுசித்ரா தான் வீடுகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறார். குடும்பத் தலைவியாக இருக்கும் அதே நேரம் சுசித்ரா சினிமா தயாரிப்பிலும் ஈடுபடுகிறார். அதாவது கணவர் மோகன்லால் தயாரிக்கும் திரைப்படங்களில் இவர் முக்கிய பங்காற்றுகிறார். அடுத்ததாக கொச்சியில் உள்ள மோகன்லாலின் இன்னொரு வீட்டை பார்க்கலாம். இது மோகன்லாலின் இன்னொரு வீடு. இந்த 2 வீடுகளுமே எவ்வளவு அழகாக இருக்கிறதல்லவா?
ஆமாம், இதுதான் மோகன்லால் சாரோட வீடு. அடிப்பொலி ஆக்டர். இந்த கொச்சியில் இருக்கும் 2 வீடுகள் மட்டுமல்ல, மோகன்லாலுக்கு ஏராளமான சொந்த வீடுகள் இருக்கின்றன. சென்னையிலும் அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஊட்டியில் ஒரு வீடு இருக்கிறது. சென்னை பக்கத்தில் இருக்கும் மகாபலிபுரத்திலும் அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. அதோடு துபாயில் இருக்கும் மிக உயர்ந்த கட்டடமான புர்ஜ் கலிஃபாவிலும் மோகன்லாலுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறது. கேரளாவில் வழக்கமாக ஜாதி பெயரை பெயருக்கு பின்னால் சேர்த்து கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் மோகன்லாலின் தந்தைக்கு ஜாதி பெயரை சேர்த்து கொள்வதில் விருப்பமில்லை. மோகன்லாலின் தந்தை விஸ்வநாதன் அவர் பெயருக்கு பின்னாலும் நாயர் என்பதை சேர்த்து கொள்ளவில்லை. தன்னுடைய மகன் மோகன்லால் பெயருக்கு பின்னாலும் நாயர் என்பதை சேர்க்க விரும்பவில்லை. மோகன்லால் கடவுள் நம்பிக்கை நிறைந்தவர், உணவு பிரியர், விதவிதமான உணவுகளை ரசித்து உண்பாராம். மோகன்லாலுக்கு ஓஷோ, ரமண மகரிஷி, அரவிந்தர் உள்ளிட்டோர் மிகவும் பிடிக்குமாம். அவர்களது புத்தகங்களை படித்து அவர்களது கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறாராம். மோகன்லால் நடிகர் மட்டுமல்ல, சினிமா இயக்குனர், சினிமா தயாரிப்பாளர், சினிமா பாடகர் என பன்முக திறமை கொண்டவர். மோகன்லால் மலையாளத்தில் மட்டுமல்ல, தமிழ், இந்தி, கன்னடம், தெலுங்கு உட்பட பல்வேறு மொழிகளில் நடித்து வருகிறார். இதுவரை 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். பர்ரோஸ் என்கிற 3D ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் ஒன்றையும் மோகன்லால் இயக்கியிருந்தார். இவை எல்லாவற்றையும் விட மோகன்லால் பற்றி குறிப்பிடத்தக்க ஒரு தகவல் என்னவென்றால், இவர் இராணுவத்தில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவர் பணியாற்றுவது நேரடி இராணுவம் கிடையாது, ஒரு வகையான துணை இராணுவம். இதை டெரிட்டோரியல் ஆர்மி என்கிறார்கள். அந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் ஆனரரி லெப்டினன்ட் கலோனல் என்கிற உயர் அதிகாரியாக பணியாற்றுகிறார். ஆனரரி என்பதால் இவர் கௌரவ அதிகாரி என்று எடுத்துக்கொள்ளலாம். போர் என வந்துவிட்டால் இவர்களும் எல்லைக்கு போய் சண்டை போட வேண்டும். பேரிடர் காலங்களில் இராணுவத்தினரோடு இணைந்து நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும். இவர்களுக்கும் வேலை மற்றும் பதவிக்கு ஏற்றாற்போல் சம்பளம் உண்டு. வருடத்தில் சில வாரங்கள் மட்டுமே இவர்களுக்கு பயிற்சியோ வேலையோ இருக்கும். மற்ற நாட்களில் அவர்கள் அவர்களின் சொந்த வேலையில் ஈடுபடலாம். தற்போது தனக்கு 65 வயது ஆகிவிட்டாலும் இன்னும் பல்லாண்டு காலம் இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என விரும்புவதாகவும் மோகன்லால் கூறுகிறார். மோகன்லாலின் சேவையை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை வழங்கியிருக்கிறது. இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் மோகன்லாலுக்கு கடந்த ஆண்டு மத்திய பாஜக அரசு வழங்கியது.